காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது. அது தாய் மொழியில இல்லையாண்ணே? அண்ணே உங்களை தான் கேட்குறேனே, இங்கே பாருங்க. காக்கா காக்கா மாதிரி தான் கத்துது, அதோடைய தாய்மொழி. கிளி கீ கீ கீன்னு அது தாய்மொழியில் அது கத்துது. மாடு பசு மாடு அம்மா அப்படின்னு அது தாய்மொழியில் கத்துது. நாய் அதோட தாய்மொழியில் குலைக்குது. இப்போ அதை போய்கிட்டு மாடை போயிட்டு நாய் மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? கிளியை போயிட்டு காக்கா மாதிரி கத்துனா அது என்ன செய்யும்? பூனை மியான்னு கத்துது. அதை போய்கிட்டு குயில் மாதிரி கத்துனா என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம். நான் கட்டாயப்படுத்தாதீங்கய்யா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு, ஒரு மொழி இருக்கு, என்ன அதுதான் அடையாளம். ஆனால் எங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு அடையாளம் வந்து இந்த தமிழ் தாய் தான், தமிழ் மொழி தான். என்னுடைய சாதாரண வட்டார மொழி இருக்குல்ல, இந்த மொழி நான் பேசுகிற மொழி இருக்குல்ல, நான் அவ்வளோ வந்து இலக்கியம் படிக்கலை, தொல்காப்பியம் படிக்கலை. 5000 ஆண்டுகளுக்கு மேலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் எழுதி வச்சது. அந்த மொழிக்கே எவ்வளோ பவர்னா, 5000க்கு முன்னால் அந்த மொழிக்கு எவ்வளோ வலிமை இருந்துச்சுன்றதை பாருங்க. நீங்கள் எதை வேணாலும் பேசுங்க, எந்த வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் திணிக்க வேணாம், புகுத்த வேணாம், வேண்டாம்.